அது ஒண்ணு இல்லையா, ஆடி மாசம் பிறக்க போதில்ல, வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுல தான் கூழ் காய்ச்சி எடுத்துட்டு போய் அம்மனுக்கு படைக்கிறது வழக்கம். அது காலகாலமா நடக்கிறது வழக்கம். அத பத்தி பேசுறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க பாட்டி. போய் பாத்துக்க. ரேவதி, போய் பேசு. விடு துர்கா, அதான் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு ராஜா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல. ஃபீல் பண்ணாத. நாம இங்க 2 நாள் நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு வந்திருக்கோம். அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு. துர்கா, உன் கல்யாணம் ஊரறி நடக்கிற வரைக்கும் அத்தைக்கு இந்த விஷயம் எக்காரத்து கொண்டு தெரியக்கூடாது. நீதான் ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, வா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அனுப்புனீங்களே, என்ன விஷயம்? அம்மா, நாளைக்கு ஆடி மாசம் பிறக்க போகுது. பின்னாடியே வெள்ளிக்கிழமையும் வருது. முதல் வெள்ளிக்கு உங்க வீட்டுல இருந்து கூழு செஞ்சு எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு படைக்கிறது வழக்கம். இந்த வருஷமும் உங்க வீட்டுல இருந்து கூழு செஞ்சு எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு படைச்சிடலாம். இதை சொல்லதாம நாங்க உங்களை வர சொன்னோம். சந்தோஷமா செய்யலாங்க. இதுல சாமிக்கு செய்யறதுக்கு நமக்கு என்ன கசக்கவா போகுது? அதுவும் இல்லாம வருஷா வருஷம் நம்ம வீட்டுல இருந்து தானே கூழ் செஞ்சு அம்மனுக்கு படைச்சு வர்றவங்க எல்லாருக்கும் கூழ் ஊத்துவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் செஞ்சிடலாம். இது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. விருமா, நீ எதை சொல்ற? பின்ன என்னங்க, வருஷா வருஷம் இவங்க தான் அம்மனுக்கு கூழ் செஞ்சு படைக்கணுமா? ஏன் நாங்க படைக்க விடாதா? என்ன விருமா, வழக்கம் போல பிரச்சனை ஆரம்பிக்கிறியா? நீயே பிரச்சனை எல்லாம் பண்ணலங்க. ஒரே குடும்பம் எத்தனை நாளைக்கு தான் முதல் மரியாதைக்கிற பேர்ல எல்லாத்தையும் செய்வாங்க? ஏன் எங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருக்கும்ல? விருமா, நீ பழைய பகைய மனசுல வச்சு தகராறு பண்றியோன்னு தோணுது. கோயில்ல நல்ல காரியத்துக்காக கூடியிருக்கோம். பிரச்சனை வேணாம், சொன்னா கேளு. ஏங்க, நியாயமான விஷயத்தை கேட்டா கூட தகராறு செய்ய வந்தா தான் நினைப்பீங்களா? காலம் எவ்வளவோ மாறிட்டு இருக்கு. நாம சில பழக்க வழக்கங்களை சம்பிரதாயங்களை மாத்தணுங்க. சேதுபதி ஐயா குடும்பம் ஊருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க. அதுக்கு நன்றி கடனா தான் இந்த மரியாதைய நாம அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கறோம். இதுல குறுக்க போந்து சிக்கலை உண்டு பண்ணாதப்பா. ஏங்க, காலங்காலமா ஒரு சமூகம் மட்டும் கோயில் கருவறைக்குள்ள போய் பூஜை செய்யலாம்னு இருந்தத எல்லா சமூகமும் கருவறைக்குள்ள போய் பூஜை செய்யலாங்கிறத கவர்மெண்டே சொல்லிடுச்சு. நீங்க இன்னும் பழைய பஞ்சாயத்தே பேசிக்கிட்டா எப்படி? இங்கேயும் மாற்றம் வந்தா என்ன? ஏ விருமா, அது இதுன்னு எதையாவது பேசி குட்டைய குழப்பணும்னு நினைக்காத. வேண்டாம். பரம்பரை பரம்பரையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க குடும்பத்துல இருந்தா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நாங்க செய்யறதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு, அதை நாங்க திருத்திக்கிறோம். அதுக்குன்னு மாத்த வேணும் அது இதுன்னு நான் யாருக்காகவும் எதுக்காகவும் இதையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். காளியம்மா, எதுக்கு இடையில வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் பிரச்சனை பண்ணலங்க. விரும்ப சரியாதான் கேக்குறாரு. அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க.
விரும்ப பழைய பகைய மனசுல வச்சு பேசுறான். அவன் பேசுறது நியாயம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? ஏன் ராஜா சேதுபதி குடும்பத்தை தவிர இந்த ஊருக்கு யாருமே நல்லது செய்யலையா? ஏதோ மன்னராட்சியில நடக்கிற மாதிரி ஒரே குடும்பமே எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கிறது எப்படிங்க சரியா வரும்? சேதுபதி குடும்பம்னு பீத்திக்கிறீங்களே, அந்த குடும்பத்துல யார் இருக்கா? இந்த கிழவியையும் அந்த கிழவனையும் தவிர யாருமே இல்லையே. இந்த அம்மா புள்ள அந்த சாமுண்டீஸ்வரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ பின்னாடியே போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க பெருசா இங்க வரதே இல்ல, நல்லது கெட்டது எதுலயும் கலந்துக்கிறதும் இல்ல. பேருக்கு புள்ளன்னு இருக்கான், அவ்வளவுதான். இந்த கிழவியோட பொண்ணு செத்து போயிட்டா. இவ செஞ்ச பாவம் தான் லாரியில அடிபட்டு சீக்கிரமாவே போய் சேர்ந்துட்டா. இப்ப உங்களுக்குன்னு வீட்டுல யாரு இருக்கா? கிட்டத்தட்ட அனாதை மாதிரி தானே இருக்கீங்க. யாரும் இல்லாத வீட்டுல இருந்து கூழ காய்ச்சி எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போற? வாய மூடி. என்கிட்ட யார் இல்லைன்னு யார் சொன்னது? என் பேத்திங்க இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் என் வீட்டுல தான் இருக்காங்க. உன் பேத்திங்க எதனால உன் வீட்டுல வந்து தங்கி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதா? உன் மருமக சாமுண்டீஸ்வரி ஊர்ல இல்ல, அவளுக்கு தெரியாம உன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாளைக்கே சாமுண்டீஸ்வரி வந்தா அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. இதுக்கு பேருதான் குடும்பமா?